கிறிஸ்துக்குள் அன்பான லைட் டிவி நேயர்களுக்கு விலையேறப்பெற்ற இயேசுவின் நாமத்திலே இந்த அதிகாலை வேளையிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் இந்த நாளில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே இந்த டிவியின் மூலியமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே பக்தனாகிய எரேமியா தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம், ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக தேவனை அறிந்த பிள்ளைகள், கர்த்தருக்குள் இருக்கிற விசுவாசிகள் அநேக வேளையில் இந்த விசுவாசங்கள் குன்றி போகிற வேளையில், பலனற்று போகிற வேளையில், கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டாரோ, எங்களுடைய குடும்பத்தை கைவிட்டு விட்டாரோ, அல்லது எங்களுடைய பிஸ்னஸை கைவிட்டு விட்டாரோ, எங்களுடைய பிள்ளைகளை கைவிட்டு விட்டாரோ, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், தேவன் தான் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய இந்த காரியங்கள் நம்ம விட்டு விலகி போகிற வேளையில இந்த மாம்சத்திலே நாம் புலம்புகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான லைட் டிவி நேயர்களே, இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்றென்றைக்குமாய் உன்னை கைவிடுகிறதில்லை. கைவிடுகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்ல. உங்களை நேசிக்கிற தேவன், உங்களை கரம் பிடிக்கிற தேவன், அவர் நம்முடைய உள்ளங்கையிலே நம்முடைய பெயர்களை வைத்து நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புலம்பல் தேவனுடைய ஜனங்களுக்கு எரேமியா சொல்லுகிறார், நம்முடைய தேவன் என்றென்றைக்குமாய் கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற வேளையிலே என கருமையானவர்களே அங்கே சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுகிறதும் உன்னை கைவிடுகிறதும் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசே மரித்த பின்பு இஸ்ரவேலை ஜனத்தை நடத்தக்கூடிய அந்த பொறுப்பை யோசுவா எடுக்கின்ற வேளையிலே அவன் பயந்து போயிருந்தான், திகைத்து இருந்தான். ஒருவேளை அப்படிப்பட்ட நேரங்களிலே யோசுவாவை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகுகிறதில்லை, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னை காத்து கொள்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்கள் தான் இந்த காலவேளையில் உங்களையுமாய் ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. நீ ஜீவிக்கிற நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தர் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. நீ இதை மறந்து போடாதே. விசுவாசத்தில் உறுதியாயிரு. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்குமாய் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற தேவன். அந்த தேவனை இடைவிடாதபடி நீ நம்பி விசுவாசி. ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற வேளையிலே என கருமையானவர்களே, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தைகளை பூமியில் இராதபடி முற்றிலுமாய் நீக்கி விடுகிறார். கர்த்தரே இதை சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் கண்ணீர்களை துடைக்கிறார். உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னோடு கூட இருக்கிற தேவன். உங்களுடைய நிந்தைகள், உங்கள் முகத்தில் இருக்கிற சோர்வுகள், உங்கள் முகத்தில் இருக்கிற கஷ்டங்களை நீக்கி உங்களுடைய கண்ணீர்களை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். என கருமையானவர்களே, இந்த தேவன் உங்கள் கண்ணீர்களை துடைத்து உங்களை சந்தோஷத்துக்குள் நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்பதாக. நீங்கள் எப்படி நடப்பேன் என்று யோசிக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் காண்பிக்கிற வழியிலே நடங்கள். ஆண்டவர் காண்பிக்கிற வழியிலே நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிற வழியிலே நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நம்முடைய சொந்த வழிகளிலே நாம் நடக்கும்போது நாம் தவறி விடுகலாம். ஆண்டவருடைய வழியிலே நடங்க. ஆண்டவர் காண்பிக்கிற வழியிலே நடக்கும்போது கர்த்தர் உங்களை கைவிடாதபடி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியா சொல்கிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது,
பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என கர்மையான நீ நடக்க வேண்டியிலே கர்த்தர் உன்னை நடத்தி உன்னை கைவிடாதபடி காக்குகிற தேவனாய் இருக்கிறார். நீ நடக்கிற வேண்டிய வழிகளிலே ஆண்டவர் உன்னை காண்பித்து கைவிடாதபடி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அநேக வேளையிலே மனுஷருடைய ஆலோசனைகள் சொந்த வழிகளிலே நாம் நடக்கும் போது நாம் தவறி விழுகிறோம், நம்மை கைவிடுகிறப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஆண்டவர் காண்பிக்கிற வழியிலே நாம் கடந்து போகும்போது கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் தேற்றுகிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிற தேவன். எந்த சூழ்நிலை, வறட்சியான சூழ்நிலை, வறுமையான சூழ்நிலை, தோல்விகளின் மத்தியில், கண்ணீர், வியாதி, பிரச்சனைகளின் நேரத்தில் நித்தமும் உன்னை கைவிடாதபடி நடத்தக்கூடிய தேவன் அவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு லைட் டிவி நேயர்களே, நீங்கள் கலங்க வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம். என்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டார், எங்களுடைய குடும்பத்தை கைவிட்டு விட்டார் என்று நீ புலம்ப தேவையில்லை. உங்களை கைவிடுகிற தேவன் கர்த்தர் அல்ல, கரம் பிடிக்கிறவர் கர்த்தராயிருக்கிறார். அந்த தேவன் நித்தமும் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிடாதபடி நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே தாவீது அரசன் இப்படியாய் சொல்லுகிறார். முதிர் வயதிலே உன்னை தள்ளவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற வேளையிலே முதிர் வயதானாலும் வாலிப வயதானாலும் கர்த்தர் நம்மை கைவிடாதபடி இருக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி நடக்கிற தேவனாய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் இம்மட்டு காத்த எபினேசர் இனி வரும் நாட்களை உங்களை கைவிடாதபடி நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன், நீ ஆராதிக்கிற தேவன், நீ நம்புகிற தேவன், இன்றைக்கு நீ நம்பி ஜீவிக்கிற தேவன், இந்த தேவன் என்றென்றைக்குமாய் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய மரண பரியந்தமாய் நம்ம நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் யோசிக்கிறார்கள். பிசாசு அநேக வேளைகளிலே நம்மை சோர்வடையும்படியாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடும். பிசாசு நம்ம அநேக வேளையிலே நம்முடைய விசுவாசத்தை விழும்படியாய் உங்களை ஆண்டவர் கைவிட்டு விட்டார், உங்களை தூரமாய் கடந்து போய்விட்டார் என்று சொல்லி நம்முடைய விசுவாசங்களை பலவீனப்படுத்துகிற பிசாசின் வார்த்தைகள். ஆனால் தாவீது சொல்லுகிறான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ளமாய் சதா காலங்களிலுமாய் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். என கர்மியானவர்களே, இந்த தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த தேவன் நம்மை நடத்தக்கூடிய தேவன். நம்முடைய தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிறார். என் சமூகம் உங்களுக்கு முன்பதாக போகும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். அப்படியாக கைவிடாத தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, உன்னை ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. நீ கைவிட்ட நிலைமையில் இருந்த போதிலும் உனக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த அதிகால வேளையிலே, இந்த டிவிக்கு முன்பதாக நீ முழங்கால் படியிடுகிற வேளையிலே, ஆண்டவரே என்னை கரம் பிடித்து நடத்துங்க, ஆண்டவரே என்னை கைவிடாதபடி நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் தேவரே சதா காலங்களில் நடத்துவீர் என்று நாங்கள் கேட்டோம். அப்படியாக எங்களை நடத்தும் என்று சொல்லி நாம் இந்த கால வேளையிலே தலைவணங்கி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அதிகால வேளையிலே இந்த டிவியின் வாயிலாக ஆண்டவரே உம்மை பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நேரங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் என்றென்றைக்குமா எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, அதற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கைவிடாதபடி காத்த ஆண்டவர், மீதியான நேரங்களில் ஆண்டவரே கைவிடாதபடி ஆண்டவரே நடத்துங்க தேவரீர். அவருடைய குடும்பங்களை ஆண்டவரே சதா காலங்களில் நடத்தக்கூடிய தேவனாய் இருந்து நடத்துங்க. இந்த பிள்ளைகள் உண்மை சார்ந்து உம்முடைய வழிகளிலே நடக்க கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. For more details, contact us at Light TV number 9, 11th Cross, 1st Main, Pinya Post, Legere, Bangalore 58, Karnataka. Our website www.lighttv.in. Our email address lighttv@hotmail.com.